அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கட் பண்ண டொமேட்டோ சில்லி போட்டு நல்லா வதக்கணும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினாதான் இதுவாக இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் அப்படியே தெரியும். அதனால் நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு கறி வேக வச்சுருக்கேன். அது போட்டு சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஏற்கனவே சில்லி 3 போட்டிருக்கோம். பவுடர் அதுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு, சில்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கறியில் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டணும். அதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோன்னா அதில் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா இதுவாகும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம 3 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அளவு, 2 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றி காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அரிசி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். நான் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சலசலன்னு கொதி வரும்போது அரிசி போடணும். அரிசி போட்டு தண்ணி வத்துற அளவுக்கு தட்டு போட்டு முதல்ல மூடி வச்சிடணும். தண்ணி வற்றணும். நல்லா கிளறி விட்டு இப்போது இன்னொரு வாட்டி காரம் உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லெமனில் கலர் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டு நல்லா கிளறி விட்டு தம் விட்டுருங்க. கீழே ஒரு தவா வச்சு மேலே ஒரு நல்லா வெயிட்டான பொருள் வச்சு அடுப்பை சிம்மில் விட்டுருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது இன்னும் நல்லா தண்ணியெலாம் ஃபுல்லாக வற்றி சாப்பாடு உதிரியாக வர வரைக்கும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தம் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதிலே கலர் பவுட்ரு எல்லோ க்ரீன்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இது தான் இருந்துச்சு, ஸோ நான் இது தான் போட்டு தம் விட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் நல்லா வற்றி உதிரி ஆகிடுச்சு. தண்ணி லெவல் தான் நம்மளுக்கு மெயின். தண்ணியை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோன்னா அரிசியும் நம்மளுக்கு நல்லா வெந்து குழையாமல் கரெக்டான இதில் இருக்கும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் டின்னருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.